அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வெளியில வாங்கி பயன்படுத்துற சானிட்டரி நாப்கின்ஸுக்கும் நம்ம ஆப்ல நமக்கு கொடுக்கக்கூடிய ஜஸ்ட்லிப் நாப்கினுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத நம்ம லைவா ஒரு டெமோ அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். எந்த அளவுக்கு வேறுபட்டு இருக்குது, எந்த அளவுக்கு இது வந்து டிஃபரன்ஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இதெல்லாமே வந்து நம்ம இந்த 4 நாப்கினுமே நம்ம வெளியில மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய நம்ம ஆர்டினரி சானிட்டரி நாப்கின்ஸ். ஸோ இதை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை தொட்டு பார்க்கும்போதே தெரியுது, இது ரொம்ப இதாக இருக்குது. இதை தொடும்போதே வந்து ரொம்ப பிளாஸ்டிக் வந்து அதிகமாக இருக்குது, அது நல்லாவே தெரியுது, தொடும்போதே ஃபீல் ஆகுது. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம அப்சர்வன் கெப்பாசிட்டி வந்து எவ்வளோக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 டம்ளர் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஈக்குவலாக எல்லா பேடுக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஈக்குவலான 1 கப் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ஓகேவா? ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரை பண்ணிருக்கிறோம். ஸோ அதே ஈக்குவல் அமௌண்ட் வந்து நம்ம அடுத்த நாப்கின்ல நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம செகண்ட் டைமே நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ அதே ஈக்குவல் அமௌண்ட் தான் பாருங்க, கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. அதே ஈக்குவல் அமௌண்ட் நம்ம தேர்ட் நாப்கின்ல வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதே நம்ம ஃபோர்த் ஒன் டெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம லாஸ்ட் நம்மளுடைய ஜஸ்ட்லிப் நம்ம நாப்கின் பண்ணுவோம். ஸோ ஜஸ்ட்லிப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபுல் கப் வந்து நம்ம இதில் ட்ரை பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம இந்த எல்லா நாப்கின்ஸுக்குமே நம்ம ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வந்து தண்ணியை வந்து நம்ம விட்டுருக்குறோம். ஸோ நம்ம வந்து இதை நம்ம தொட்டு பார்க்கலாம், அதோட ஈரப்பதம் வந்து நமக்கு வெளியில தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே நீங்கள் நல்லா பாருங்க, இதை அழுத்தும் போதே தண்ணி எல்லாமே வெளியில லீக் ஆகுது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா என் கையில தண்ணி வந்து நல்லா பிசு பிசா அப்படிங்கிறது நல்லா தெரியுது, பார்த்தீங்களா? ஓகேவா? ஸோ நம்ம அடுத்த நாப்கினுக்குமே வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்களே பாருங்க, நான் அழுத்தும் போதே பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து வெளியில வருது, பார்த்தீங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இதுலேயும் பாருங்க, என் கை ஃபுல்லாகவே வந்து தண்ணி வந்து அதிகமாக தான் இதுலேயும் தெரியுது தண்ணி வந்து. ஸோ இதுலேயுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவும் அப்படி தான் இருக்குது, ரொம்ப வந்து இதாக இருக்குது. ஸோ நம்ம நாப்கின்ல வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம நல்லா கையை தொடச்சிக்கிட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள், தண்ணி வந்து வெளியில் தெரியவே இல்லைங்க. ஸோ என்னோட கையையும் பாருங்கள், ஏன்னா என்னோட கையை யாராவது தொட்டும் பார்க்கலாம், அந்த தண்ணி பதம் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. ஸோ இதில் ஓகேவா? ஸோ வந்து இதை வந்து என்ன பண்ணலாம்னா ஸ்குவீஸ் பண்ணி பார்க்கலாம், எந்த அளவுக்கு வந்து நமக்கு தண்ணி வந்து வெளியில் வருது அப்படிங்கிறதையுமே பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம அதாவது நம்ம எனக்கு வெளியில் சிந்துறதுனால நம்ம விட்ட அந்த அமௌண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் திரும்ப எடுக்க முடியுது. பார்த்தீங்கன்னா தெரியுது, பார்த்தீங்களா? ஸோ இவ்வளோ அமௌண்ட் வந்து நெக்ஸ்ட் பேட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே டோட்டலாக இதாக இருக்குது, தண்ணியாக ரொம்ப வெட்டாக இருக்குது. ஸோ அதையுமே நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ பாருங்கள், நம்ம யூஸ் பண்ண அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு வந்து நமக்கு திரும்பவே கிடைக்குது, அந்த அளவுக்கு வந்து இருக்கு. நம்ம இந்த பேட்லையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பேடை பாருங்கள், அதே மாதிரி தான் தண்ணி. ஸோ
புளியாமலே பார்த்தீங்கன்னா தண்ணி டக்குன்னு வர்ற மாதிரி அளவுக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படியுமே பார்த்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் நம்ம விட்டதுலேருந்து அந்த டம்ளர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாக வருது. ஸோ நம்ம நாப்கின்ல வந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து நமக்கு தண்ணி வந்து ஸ்க்வீஸ் பண்ணும்போது வருது அப்படிங்கிறதுமே நம்ம செக் பண்ணலாம். ஸோ நீங்கள் நல்லா பாருங்கள், என்னோடய ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி நான் வந்து ஃபோர்ஸாக வந்து பிழிகிறேன். பட் ஆனால் தண்ணி வருதான்னு நல்லா பாருங்கள். ஓபன் பண்ணி காமிச்சுங்க. சோ இத நீங்க நான் ஒரு வாட்டி ஓகேவா. சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது உள்ள முழுக்க வந்து இத நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம ஆப்ல நம்ம கொடுக்கக்கூடிய நம்மளுடைய ஜஸ்ட் ஸ்லீப் அப்படிங்கிற நாப்கின் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஆர்கானிக் ஆனது. அதே மாதிரி நமக்கு அவ்வளோ வந்து ரொம்ப வந்து அப்சர்வன் கெப்பாசிட்டியுமே அதிகமாக இருக்குது. அது மாதிரி நம்ம மற்ற சானிடரி நாப்கின்ஸில் விடுற தண்ணியை விட நம்ம அதிகமாக தான் விட்டோம். பட் ஆனால் ஒரு ட்ராப் கூட பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு திரும்ப வரலை. ஃபுல்லாக அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸில் இருக்க அந்த ஜெல் அதுதான் வந்து நமக்கு வந்திருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப் அண்ட் செக்யூராக நம்ம ஹெல்த்துக்குமே ரொம்ப ஆரோக்கியமான ஒரு நாப்கின் தான் வந்து நம்ம ஆப்பில் கொடுக்குறாங்க. இதை தாராளமாக வாங்கி பயன்படுத்துறது மூலமாக நம்ம ஹெல்த்தையும் பார்த்துக்க முடியுது. இதிலிருந்து ஒரு வருமான வாய்ப்பையுமே நம்மளால் சம்பாதிக்க முடியுது. ஸோ தாராளமாக நம்மளுடைய ஜஸ்ட் ஸ்லீப் நாப்கினை நீங்கள் எல்லாருமே வாங்கி பயன்படுத்தலாம். நன்றி. ஃபுல்லாக இது எந்த நாப்கின்? சோஃபின்னா. ஸோ உள்ள ஃபுல்லாக வந்து இதுதான் காட்டன் மாதிரி. அந்த காட்டன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதில் வந்து உட்பல்ப் வந்து அதிகமாக சேருது. நம்ம இதை செஷனாக எடுக்கும்போது இன்னும் இதை பற்றி டீட்டெயில்ஸாக சொல்லி நம்ம சொல்லும்போது மக்களுக்கு நல்லா புரியும். ஏன்னா இழுக்க கூட முடியல அந்த அளவுக்கு பிளாஸ்டிக் ஃபுல்லாக சிலிக்கா ஜெல் அதை மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது. ஃபுல்லாக உள்ள அப்படி தான் இருக்குது. எல்லாமே அப்படிதான் இருக்கு. எல்லாத்துலேயுமே கீழே வந்து பிளாஸ்டிக் இருக்குதா? ஆலோவேரா ஜெல். ஆலோவேரா ஜெல் அதான் சோத்துக்கு பட் இதில் வந்து ஃபுல்லாக வந்து இந்த உட்பல்ப்புங்கிற அந்த பஞ்சு கூழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதை அதிகமாக இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது அந்த ப்ளீச் இந்த வெள்ளை கலரில் இருக்கிறதுக்காக இந்த ப்ளீச் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக ஆட் பண்ணுறதுனால தான் இது இந்த அளவுக்கு இருக்குது. பட் நம்மளோட இதில் இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆலோவேரா ஜெல்லு தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து எவ்வளோ பாருங்கள். ஸோ ஃபுல்லாகவே நான் கையில் எடுத்து கூட காமிக்கிறேன் பாருங்கள். ஆலோவேரா ஜெல்லு தான். ஸோ இது வந்து நம்ம ஆரோக்கியத்தை வந்து எந்த விதத்துலையுமே தீங்கு விளைவிக்காத ஒரு நாப்கினாக நமக்கு இருக்குது. இதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் கன்வீனியண்ட்டாக உள்ள ரொம்ப லார்ஜ் அதாவது கெப்பாசிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்சர்வ் பண்ணுற கெப்பாசிட்டியுமே அதிகமாக இருக்கும். எவ்வளோ சக் பண்ணுதுன்னு பார்க்கணும். டோட்டலாக எவ்வளோ? டோட்டலாக பண்ணி பார்க்கணும்னா இல்லை இனிமேல் ஊற்றி பார்க்கலாம். மெஷர்மெண்ட் ஏன்னா ஆல்ரெடி இது சரி ஒரு கப்பு ஊற்றிருக்கு. அடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்படியே புளிஞ்சினா காணும். வரல அப்படின்னா அடுத்த ஒரு கப்பு ஊற்றி பாருங்கள். பல்ஜ் ஆகுதோ எப்படி எனக்கு தெரியல, அதான் கேட்க. ஓப்பன் பண்ணியாச்சு இல்லையா, அதனால கொஞ்சம் வச்சுட்டோம் இல்லையா, அதனால கொஞ்சம் பல்ஜ் ஆகுது. ப்ரெஸ் பண்ணி பாரு. ஏன்னா நம்ம திரும்ப விட்டுருக்கோம் இல்லையா, அப்படிங்கிறப்போ கொஞ்சம் தான், ரொம்ப இல்லை. நம்ம என்ன நம்ம திரும்ப விட்டுருக்கோம்.
புளிஞ்சிங்க. இதெல்லாம் தள்ளி விடுங்க. லைட்டா. அதாவது நம்ம அது ஓரம் வரலன்னா ஓரம் எடுக்கலன்னா ஓப்பன் ஆகி ரைட் ஓகே. இந்த மாதிரி இருக்கு. ஓகே